அரசியலுக்கு வரப்போறீங்களா இல்லையா இதை முதல்ல தெளிவுபடுத்தணும்ன்றது மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சார், நான் கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதை என் ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த முடிவை சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, வர்றதுனா வர வேண்டியதானே, ஏன் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எதுவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க மக்கள்கிட்ட, நான் கேட்பேன். அது என்னுடைய ஐடியா. நான் என்ன நினைக்கிறோனோ அப்படிதான் வாழ முடியும். மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாழ முடியாது. புரியுதுங்களா? மக்கள்கிட்ட ஏன் கேட்கணும்? இவ்வளோ நாள் வீட்டில் அம்மா கிட்ட கேட்டோம், என் தம்பி கிட்ட கேட்டோம், எல்லா உறவுகிட்டையும் கேட்குறோம். ஸோ தாய்க்கு நிகராக நினைக்கிற என்னுடைய மக்கள்கிட்ட கேட்குறதுல என்ன தப்பு? இவ்வளோ நாள் என் கூட டிராவல் பண்ணி வந்திருக்காங்க என் ரசிகர்கள். அப்புறம் திருநங்கை தங்கைகள் கூட நேற்று பேசினேன், என்னுடைய மாற்றுத்திறனாளிகளாலும் கூட பேசினேன். எல்லாருக்கும் பேசி ஒரு வார்த்தை கேட்கறதுல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன கெட்டு போகுது? ஸோ நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்ற கேள்வி கேட்குறீங்கல்ல, அது உங்கள் விருப்பம், நீங்கள் கேளுங்க. நான் இனிமே எதனா செய்யறதுன்னா மக்கள்கிட்ட கேட்டு தான் செய்வேன். அதுக்குன்னு சின்ன சின்ன விஷயம்லாம் இல்லை. ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா மக்கள்கிட்ட கேட்பேன். இது ஏன் ஸ்டைல்.